இன்னைக்கு நம்ம கோதுமை மாவில் ரொட்டி சுட போகிறோம். கோதுமை மாவு எடுத்துக்கிறோம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம். அடுத்தது ஆனியன், வெங்காய பொடியாக நறுக்குது. அப்புறம் கேரட்டு துருகுந்து. அடுத்தது முருங்கீரை. இதுக்கு தேவையான அளவு மிளகுத்தூள், கருவேப்பிலை பொடியாக நறுக்குது. அப்புறம் தண்ணி விட்டு பக்குவமாக கலக்கணும். இந்த பக்குவத்தில் கலக்கி வச்சுக்கணும். கல் சூடாயிருச்சு. அடுத்தது எண்ணெய் விட்டுக்கலாம். தண்ணி தொட்டு மாவு வச்சு கையிலேயே தண்ணி தொட்டு தொட்டு அனுப்பிக்கலாம். ரொட்டியெல்லாம் பரப்பி விட்டுட்டு ஒரு பக்கம் வெந்துருச்சு. அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய். ரொட்டி வெந்துருச்சு, எடுத்துடலாம். ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.